பங்காளி பல தடையை தாண்டி இப்பதான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஹீரோவை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி தளபதி விஜயா இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். தயவு செஞ்சு யாரும் எதுவும் கோச்சிக்காதீங்க. என்னடா இந்த படத்துல கதைன்னு கேட்டீங்க அப்படின்னா, தெலுங்குல நம்ம பாலையா அவர்கள் பண்ண பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக் தான் இந்த ஜனநாயகன். இந்த படத்துல கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல ஜெயில இருப்பாரு. அவர் ஏன் ஜெயிலுக்கு போனாருங்கிறது ஒரு கதை. அதுக்கப்புறம் அந்த ஜெயில வாடனா நம்ம கௌதம் வாசுதேவன் இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு, தாயில்லா குழந்தை ஒண்ணு இருக்கும். விபத்துல நம்ம கௌதமன் இறந்துருவாரு. அதனால அந்த குழந்தைய இவர் எடுத்து வளர்க்குறாரு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வில்லன் பாபி தியோல், அவனுக்கு என்னடா கதைன்னு கேட்டீங்கன்னா, அவன் இந்த உலகத்தையே அவன் அதிகாரத்துக்கு கீழே ஆளணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விதமான தீவிரவாதி. அவனோட கண்ணு இந்தியா மேலப்படுது, முக்கியமா தமிழ்நாட்டு மேலப்படுது. அவன் இங்க வரேன், அதுக்காக பல சதி திட்டங்களை தீட்டுறான். இப்ப இவங்க ஹீரோ கூட்டமும் இந்த வில்லன் கூட்டமும் எப்படி இவங்க மோதிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன கனெக்ஷன் வருது அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல முக்கியமான பிளஸ் நம்ம தளபதி தான். ஸ்கிரீன் பிரசன்ஸ் சும்மா பிச்சுக்கும். இந்த படத்துல கட்சிக்கான ஏகப்பட்ட டீடைல்ஸ் படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். பட் லேட்டா இப்பதான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல வேற என்ன பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட குரூ பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம மமிதா பைஜு, தளபதி விஜய், நம்ம பூஜா ஹெக்டே, பாபி தியோலு, கௌதம் வாசுதேவ் மேனனு, நரேனு, பிரியாமணி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் தரமா பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே இந்த படம் ஒரு தரமான ஒரு படம் தான். ஏன்னா கதையை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை பத்தியும் நம்ம சைல்டு அபியூஸ், குட் டச் பேட் டச் அதை பத்தியும் சொல்லப்படுகின்ற ஒரு படம். இது அங்கங்க டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. உண்மையில ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் இந்த விஷயங்களை சொன்னதுனால இந்த படம் ரொம்ப அழகாவே இருக்கும். இந்த படத்துக்கு நம்ம தளபதி விஜய் பண்ணதுனால மாஸ் எலிமெண்ட்லாம் பக்காவா இருக்கும். சும்மா போய் தியேட்டர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த களமா இருக்கும். அந்த லெவலுக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை அனிருத் மியூசிக் பண்ணிருக்காப்ல, சொல்லவே தேவையில்ல. எல்லா பேரும் இந்த பாடல்களை ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. எப்பவுமே பிளாஸ்ட் தான். அதனால இந்த படத்தை உங்களுக்கு தரமான ஒரு வைப் வேணுமா, இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க பங்காளிகளா. அவ்வளவுதான்.